செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணணும். நல்ல வேலை, தேங்க் காட் இன்னைக்கு வந்து நான் பட் அலாரம் சவுண்ட் எனக்கு சுத்தமா கேட்கவே. அவன் கூட போராடுறதுல அவனை சமாதானப்படுத்துறதே என்னோட மார்னிங். பட் நான் பிளான் பண்ணதே ஒண்ணு, நடந்ததே ஒன்று. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அதாவது ஒரு ஹாஃப் டேவோட விளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து ஃப்ரிட்ஜை இன்னைக்கு ஃபுல்லா டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பப்பு வந்து ரொம்ப கிராங்கியா இருந்தான். ஸோ அவனை எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்றத பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அப்படியே வாங்க, என்னோட மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோட டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங் வந்து சீக்கிரமா எழுந்திரிக்கணும், சீக்கிரமா எழுந்திரிட்டு ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஆக்சுவலா நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து எப்படி தூங்குனேன்னே எனக்கே தெரியல. ஏன்னா நைட்டு வந்து செம்ம வேலை, செம்ம டயர்ட்ல நான் வந்து போய் தூங்க போனேன். பட் காலையில வந்து சீக்கிரமா எழுந்திரிக்கலாம் 5 o'clockலாம் அலாரம் வச்சுட்டு தூங்கினேன். பட் அலாரம் சவுண்ட் எனக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. இப்போதான் வந்து சடனா கண்ணை திறந்து பார்க்குறேன். பார்த்தா 7:30 மேலே ஆயிடுச்சு. அண்ட் நான் இப்போ நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் டைம் ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஏன்னா 8:30க்கு மேலே பப்பு வந்து எப்போ வேணாலும் எழுந்திரிப்பான். 8:30 9 o'clock எப்போ வேணாலும் எழுந்திரிப்பான், சொல்லவே முடியாது. ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர்க்குள்ளே தான் வந்து எனக்கு டைம் இருக்கு நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜோட நிலைமை ரொம்ப பேடா இருக்கு. அதனால இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஸோ குயிக்கா வந்து நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ வாங்க போகலாம். நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், ஏதோ ஒரு வேலை வந்து செய்ய போறேன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பண்றது வந்து என்னோட ஏர்பாட்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு சாங்கோ இல்லை வீடியோவோ வந்து ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து ரொம்ப சைலண்டா இருந்துச்சு அப்படின்னா ஜோன் அவுட் ஆகி ரொம்ப ஸ்லோவா வந்து வேலை செய்யற மாதிரி ஆயிடும். அதனால காதுல வந்து ஏதாச்சும் ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கணும். அப்போதான் எனக்கு வேலை செய்யவே வரும். இந்த விஷயத்த வந்து நான் டோட்டலா மறந்தே போயிட்டேன். எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. நேற்று நைட்டு வந்து செம்ம டயர்டா இருந்தேன். நிறைய வேலை செஞ்சு ஓகே இன்னைக்கு தூங்க போயிடலாம், நாளைக்கு காலையில வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டின்னர் சமைச்ச பாத்திரம், சாப்பிட்டது, கிச்சன் கவுண்டர் டாப் அப்படின்னு எதுவுமே நான் வந்து க்ளீன் பண்ணல. அப்படியே வந்து தூங்குறதுக்கு போயிட்டேன். பட் மார்னிங் நான் ஏஞ்சிக்கும் போது எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. அதெல்லாமே நான் வந்து எப்பவும் போற மாதிரி கிச்சனுக்கு வந்து நான் பாட்டுக்கு ஏஞ்சோனே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிச்சனுக்கே போனேன். கிச்சனுக்கு போய் பார்த்தா எனக்கு செம்ம ஷாக்கு. நான் மறந்தே போயிட்டேன் அந்த விஷயத்த. நான் நினைச்சேன் ஓகே இன்னைக்கு லேட்டா ஏஞ்சிக்கிட்டா கூட நம்ம போயிட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்றது தானே, நம்ம வந்து குயிக்கா எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். பட் அங்க போனா எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. சிங்க் ஃபுல்லா வந்து பாத்திரம் இருந்துச்சு. வேற வழியே இல்ல. இப்ப இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங்க்கே போணும். ஏன்னா வந்து சிங்க்ல ஆல்ரெடி வந்து ஃபுல் லோடடா இருக்கு அப்படின்னா, நான் எங்க அந்த ஃப்ரிட்ஜோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வாஷ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா வந்து எனக்கு சிங்க் வந்து காலியா இருந்தா தான் நெக்ஸ்ட் வேலைக்கே போ முடியும். ஸோ வேற வழியே இல்ல. பப்பு ஏஞ்சிக்கிட்டான், டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் வெசல் வாஷ் தான் பண்ணி ஆகணும். அதனால சீக்கிரமா வந்து வெசல் வாஷ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து வீட்டு வேலையிலேயே சுத்தமா பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னா, அது வந்து வெசல் வாஷ் பண்றது தான். ஏன்னா மத்த வேலையெல்லாம் கூட நம்ம அங்கங்க ஓடி ஆடி, நடந்துட்டு, இல்ல உட்காந்துட்டு அப்படிலாம் வந்து செய்யலாம். பட் இந்த வெசல் வாஷிங்க்கு மட்டும் அப்படியே ஒரே இடத்துல நின்னுட்டே இருக்கணும். எனக்கு இந்த மாரி ஒரே இடத்துல நின்னுட்டு செய்ற வேலை வந்து சுத்தமா பிடிக்காது. அதுவும் இந்த சாங்லாம் இல்ல, பேட்டரி டவுன் ஆயிருக்கு, என்னைக்காச்சும் மொபைல் வந்து இல்ல என்கிட்ட அப்படின்னா, சுத்தமா என்னால அங்க போய் நின்னு வாஷ் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு சாங் வந்து கேட்குறேன் அப்படின்னா தான் ஓரளவுக்கு அங்க வந்து என்னால நிக்கவே முடியும். என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாத்திரம் கழுவுறது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வேலை.
நான் வந்து சாங்ஸ் கேட்டுட்டே இல்ல மூவிஸ் பார்த்துட்டே வந்து வேலை செய்வேன். அப்போ வந்து அந்த டயர்ட் தெரியாது அப்படின்னு சொன்னேன்ல. அத விட ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து ஒண்ணு இருக்கு. இத வந்து நான் சில நாள் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து அம்மாக்கு இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்து கால் பண்ணிட்டு பேசிட்டே வந்து வெசல் வாஷ்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அப்போ வந்து நமக்கு அவ்வளவா தெரியாது. நம்ம நெறைய நேரம் அங்க நிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம பேசுறதுல வந்து டைவர்ட் ஆயிரும்ல. அதனால நமக்கு அவ்வளவா டயர்ட் ஆகாது. ஸோ நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் அப்போன்னு பார்த்து தான் நெறைய பேர் வந்து ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. எங்க அம்மாலாம் சும்மா விட்டாலே நெறைய நேரம் கதை பேசிட்டு இருப்பாங்க. பட் நான் இந்த மாரி ஏதாச்சும் வேலை செய்யலாம், கொஞ்சம் கம்பெனி குடுப்பாங்க அப்படின்னு கால் பண்ணா தான் காலே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாரியும் நெறைய விஷயம் நடக்கும். இன்னைக்கு நான் கிச்சனுக்குள்ள வந்து இந்த சிங்க பார்த்த உடனே எனக்கு வந்து டோட்டலா வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு வேலையே செய்ய முடியாது அப்படின்னு சுத்தமா மோட்டிவேஷனே இல்லாம போயிடுச்சு. சரி இன்னைக்காவது கால் பண்ணலாம் அம்மாக்கு, பேசிட்டே செஞ்சா நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு கால் பண்றேன். எங்க அம்மா வழக்கம் போல கால் பிக் பண்ணவே இல்ல. அப்புறமா வேற வழியே இல்லாம ஏதோ சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு ஒரு வழியா நான் வந்து எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இத முடிச்சா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பக்கமே முடியும். இல்லன்னா ஃப்ரிட்ஜ் சைடே வந்து முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயமா இத வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. என்னோட ஃப்ரிட்ஜோட நெலைம வந்து இப்போ இப்படிதான் இருக்கு. ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். நீங்களும் கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பீங்க. பட் என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து எப்பவும் இப்படி இருக்காது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் கிட்ட ஆகப்போது. நான் வந்து ஃப்ரிட்ஜ வந்து டீப் கிளீன் பண்ணி நெறைய வேலை இருந்துச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தா கூட திரும்ப திரும்ப அதிலேயே வந்து டம்ப் பண்ற மாரி தான் இருந்துச்சு. என்னால எல்லாம் எடுத்து கிளீன் பண்ற அளவுக்கு என்கிட்ட டைமே இல்ல சுத்தமா. அதனால தான் ஃப்ரிட்ஜோட நெலைம வந்து இப்படி இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஃப்ரிட்ஜ் டீப் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ற விஷயம் அப்டின்னா, ஒரு பெரிய கார்பேஜ் கவர் வந்து ஒண்ணு எடுத்துப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எது எதெல்லாம் தேவையில்லாத பொருளோ, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்னொன்னா பார்த்து பார்த்து எல்லாத்தையும் அந்த கவர்ல போட்டுட்டே வருவேன். ஸோ மத்த இடம்லாம் வந்து நீட்டா இருக்கும். நம்ம வந்து அப்டியே எடுத்து வெளிய வச்சுட்டோம்னா, வெளில இருக்கிற இடம் எல்லாம் வந்து அழுக்காயிடும். அதனால எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த கவர்ல போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த கவர கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுறலாம். ஸோ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் வேல. ஆனா, இப்ப இதுல என்ன ஹைலைட் அப்டின்னா, இதுல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம் தான். ஏன்னா, நேத்து செஞ்ச குழம்பு, முந்தா நேத்து பெசஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு, இல்ல தேவையே இல்லாத விஷயம் தான் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எப்பவுமேலாம் என் ஃப்ரிட்ஜ் இப்டி இருக்காது. பட் இப்போ தான் இந்த மாரி ரொம்ப மெஸ்ஸியா இருந்தது. ஒரு வழியா ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கார்பேஜ் கவர்ல போட்டுட்டேன். நெறைய பாத்திரம், நெறைய குட்டி குட்டி கிண்ணம், பவுல் இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ்குள்ள இருந்துச்சு. அதுதான் தேவையில்லாத திங்ஸ்லாம். நேத்து செஞ்சது, முந்தா நேத்து செஞ்சது அப்படின்னு உள்ள உள்ள வச்சிருப்பேன் போல. எனக்கு தெரியவே இல்ல. நான் வந்து ரொம்ப பிஸியா வந்து டைம் போயிட்டு இருந்தனால, நான் நெறைய பாத்திரம் வந்து ஆக்சுவலா தேடிட்டு இருந்தேன் வெளில. ஒரு 2, 3 நாளா எங்க அதெல்லாம் காணோம் காணோம்னு பார்த்தா, அது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட்டு அது எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜோட பார்ட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணலாம். அதனால ஃபர்ஸ்ட்டு அந்த பாத்திரம்லாம் தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து பப்புக்கு வந்து நல்லாவே ஃப்ரிட்ஜ் எல்லாமே எட்டுது. ஃப்ரீசர் வரைக்குமே எட்டுது. அவனாவே வந்து ஃப்ரீசர தொறந்து, ஃப்ரீசர் டோர திறந்து உள்ள இருந்து அந்த ஐஸ் ட்ரேவெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறான் விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டோர வந்து திறந்து திறந்து உள்ள இருந்து எதையாவது தூக்கிட்டு போயிறது. இல்லன்னா எதையாவது கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு போயிறது. அந்த மாரிலாம் நெறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரிட்ஜுக்குள்ள திடீர்னு பார்த்தா அவனோட கார் பொம்மை, அது இதுன்னு என்னென்னமோ இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கே தெரியாது. நான் கிச்சன்ல நின்னு குக் பண்ணிட்டு தான் இருப்பேன். சைலன்ட்டா வந்து இந்த வேலைலாம் பண்ணிட்டு போயிருவான். கீழ இந்த வெஜிடபிள் வைக்கிற இடத்துல வந்து ப்ரவுன் கலர்ல ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து பேக் அப்படியே பிரிச்சு அந்த இடத்துல வந்து ஊத்தி விட்டுட்டான். அது ட்ரை ஆயிடுச்சு நான் கிளீன் பண்றதுக்குள்ள. ஸோ 2 நாள் ஆயிடுச்சு அவன் அத ஊத்தியே நான் கிளீன் பண்றதுக்கு டைமே இல்ல. நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நம்ம வெசல் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பாஞ்ச்லயே வந்து சோப் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச்லயே வந்து நீட்டா வைப் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதோட ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற வெசல்ஸு,
நம்ம வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ற பாக்ஸ் இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அது ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து எல்லாம் வாஷ் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜோட பார்ட்ஸே வந்து வாஷ் பண்ணுவேன். என் கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன். ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஒருத்தர் தான் உள்ள நின்னு வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு சின்ன கிச்சன். அந்த சிங்க் கிட்ட வந்து ரொம்ப கம்மியா தான் ஸ்பேஸே இருக்கும். அதுல வந்து இவ்ளோ பெரிய ஃப்ரிட்ஜ் ட்ரே வந்து வச்சு வாஷ் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கிச்சனே வந்து ஃபுல்லா மெஸ்ஸியா ஆகுற மாரி ஆயிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வாஷ் பண்ண கையோடவே எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா, அது ட்ரை பண்றதுக்குலாம் வந்து இடமே இல்ல சுத்தமா. அதனால ஜஸ்ட் அந்த வாட்டர் மட்டும் உதறிட்டு, அப்படியே உள்ள எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இது வந்து பனானா சிப்ஸ். எங்க வீட்ல வந்து எறும்பு தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வெளில வந்து எந்த ஸ்நாக்ஸுமே எதுவுமே வைக்க முடியாது. அதனால சிப்ஸ்ல இருந்து கேக்கு, ஐஸ்கிரீம் அது இதுன்னு எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கும். தக்காளி வைக்கிறதுக்கு அப்படின்னு நான் வந்து தனியா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ வந்து வாங்கிட்டேன். அது வந்து நான் ஃப்ரிட்ஜ் வாங்குன புதுசுல வாங்குனது. ஸோ தக்காளி வந்து தனியா அதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் கூடவே நம்ம வந்து தக்காளி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, எல்லாம் மேல மேல போட்டு தக்காளி எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதனால நான் இந்த ஐடியா பண்ணி அந்த ஃப்ரிட்ஜோட பாக்ஸ்லயே வந்து நான் இன்னொரு பாக்ஸ் வாங்கி உள்ள வச்சு, அதுல தனியா வந்து தக்காளி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கல்யாணம் ஆன புதுசுல வாங்குனது. ஸோ அதுல இருந்தே வந்து இந்த பாக்ஸும் இது கூடவே தான் இருக்கு. ஸோ தக்காளி வந்து இதுல இருக்கும் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இதுல இருக்கும். எக் ட்ரே வந்து ஏன் காலியா இருக்கு அப்படின்னா, நான் வந்து இப்போ வேணும்னே இது ஃப்ரிட்ஜ் வந்து நான் கிளீன் பண்ண போறேன் அப்படின்றதுக்காகவே எக் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேட்ச் வாங்குறதுக்குள்ள அப்படின்னு ஃபினிஷ் பண்ணது தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது பப்பு வந்து தூங்கிட்டு இல்ல. அவன வந்து டிவி பார்க்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணேன். அவன் என்ன பண்ணான், அப்படியே வந்து அந்த முட்டை எல்லாத்தையுமே கீழ போட்டு உடைச்சுட்டான். அதனால இந்த வாட்டி உஷாரா நான் வந்து கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே எக்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஃபைனலி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. ஃப்ரீசரும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு வெளிலயும் வந்து நான் கிளீன் பண்ணல. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி கிளீனா தான் இருந்துச்சு. அதனால அப்படியே விட்டாச்சு. இது எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளயே காலையிலே நெறைய வேலை செஞ்சுட்ட மாரி பயங்கரமா டயர்ட் ஆயிருச்சு. அதனால சூடா ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். நான் வேலைலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே காஃபி குடிக்கலாமா அப்படின்னு நெனச்சேன். பட் நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன்ல, காலையில வந்த உடனே அந்த சிங்க்க பார்த்ததும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சீக்கிரமா எவ்ளோ வேலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதோ, அவ்ளோ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நெனச்சேன். அதனால எதுவுமே குடிக்கல காலையில இருந்து. இப்போ தான் வந்து காஃபி போட்டு வந்து உட்கார்ந்தேன். பட் அதுக்குள்ள என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். கரெக்ட்டா வந்து பப்பு எழுந்திரிச்சுட்டான். எனக்கு எப்போலாம் வேலை இருக்கோ, அப்போலாம் கரெக்ட்டா எழுந்திருப்பான். நல்ல வேலை தேங்க் காட் இன்னைக்கு வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே அவன் வந்து எந்திச்சிக்கல. எந்திச்சிருந்தான் அப்படின்னா, நான் கண்டிப்பா கிளீன் பண்ணி முடிச்சிருக்க மாட்டேன். அப்படி அப்படியே போட்டுட்டு அவன் கிட்ட தான் போயிருக்கணும். ஏன்னா, இன்னைக்கு காலையில ஏந்திச்சிக்கும்போதே பயங்கரமா அழுதுட்டு, அடம் பண்ணிட்டு ஒரு மாரி கிராங்கியா தான் எழுந்திரிச்சான். அதுவும் இல்லாம ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே எழுந்திரிச்சுட்டான் வேற. எப்பவும் எழுந்திருக்கிற டைம விட. அது எப்படிதான் அவனுக்கு தெரியும்னு தெரியல. பட் கரெக்ட்டா எழுந்துப்பான். அவன் கூட போராடுறதுல, அவன சமாதானப்படுத்துறதுலயே என்னோட மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னால வீடியோவே ஷூட் பண்ண முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆகப்போது. நான் வந்து லஞ்ச் வேற குக் பண்ணல இன்னும். ஏன்னா மார்னிங்கே நெறைய வேலை இருந்துச்சா, ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றது அது இதுன்னு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்லாம் கிளீன் பண்ணிட்டு பொறுமையா வந்து லஞ்ச் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். பட் நான் பிளான் பண்ணதே ஒண்ணு, நடந்ததே ஒண்ணுன்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ இப்பதான் வேக வேகமா நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ண போறேன். ஸோ வாங்க அப்படியே லஞ்ச் சமைச்சிட்டே பேசலாமா? காலையில இருந்தே வந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேலை கூட நான் எந்த டைமுக்கு என்ன வேலைன்னு நான் பிளான் பண்ணனோ, அந்த மாதிரி நடக்கவே இல்ல. காலையில பப்பு எழுந்திருக்கும்போதே வந்து அழ ஆரம்பிச்சுட்டான் பயங்கரமா. அது எதுக்கு அழறான் என்னன்னே தெரியல. நமக்கு எப்போலாம் ரொம்ப டயர்டா இருக்கமோ வேலை செஞ்சு, அப்போதான் அவன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கிராங்கியா இருப்பான். அவன் அழுன்னு அழுது நம்மள அழற மாரி செஞ்சுருவான். அந்த அளவுக்கு வந்து அழுவான். ஸோ இன்னைக்கு மார்னிங்கும் அதே மாரி தான் அவனுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து அவன பார்க்கிறதா, இல்ல என் வேலைய பார்க்கிறதா அப்படின்னு வந்து சுத்தமா ஒண்ணுமே எனக்கு வந்து புரியல.
இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். ஏன்னா டெய்லியுமே வந்து சாம்பார்னு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால புளிக்குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் குயிக்காக முடியல. நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறது அந்த வேலைலாம் இல்லை. ஏன்னா பப்பு மார்னிங் ஏஞ்சதுலேருந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். மத்தியானம் இப்போ லஞ்ச் டைமே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இன்னுமே அழுதுகிட்டே தான் இருக்கான். கொஞ்சம் நேரம் கேப் விட்டு விட்டு அலறது. எதுக்கு தான் அலறான்னு தெரியல. ஒரு 2 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். எனக்கு வந்து சாம்பார், புளிக்குழம்பு இது 2மே வந்து பிடிக்கும். இது பிடிக்காது அப்படின்லாம் இல்ல. 2மே வந்து ஈக்குவலி பிடிக்கும். பட் நான் இன்னைக்கு செஞ்சது வந்து ஒரு ஆத்தென்டிக் புளிக்குழம்பு ரெசிபிலாம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பப்பு வந்து ஒரு பக்கம் அழுதுட்டே இருந்தான். அவன பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து செய்யறதுக்கே தோணல. ஏதோ கைக்கு வந்ததெல்லாம் வந்து போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் பரவால்ல. நல்லா தான் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து யூசுவலா புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய், வெந்தயம் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம்ல. இப்போ வந்து எதுவுமே நான் ஆட் பண்ணல. சாம்பாருக்கு வந்து எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுட்டேன். பட் பருப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாரி தான் இன்னைக்கு செஞ்சேன். இந்த மாதிரி புளிக்குழம்புக்குலாம் வந்து அப்பளம் இல்லைன்னா இந்த மாதிரி எக்கு வந்து செம்ம காம்பினேஷன். அதனால முட்டை மட்டும் செஞ்சுட்டேன். ஏன்னா பொரியல்லாம் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது புளிக்குழம்புக்கு. அண்ட் எனக்கு டைமும் இல்ல. அதனால முட்டை பொடி மாஸும், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வந்து செஞ்சிருந்தேன் இன்னைக்கு லஞ்சுக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றது வந்து நீங்க பார்த்தது தான் ஒரு 5 ஆர் 8 மினிட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் அந்த வீடியோ. பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆச்சு அந்த கம்ப்ளீட்டா அந்த வேலைய முடிக்கிறதுக்கு. ஸோ அவ்ளோ நேரம் நின்னு அந்த வேலைய செஞ்சதே வந்து எனக்கு டோட்டலா வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் காலையிலேயே. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பப்புக்கு ஊட்டி, பப்பு வேற அழுதுட்டே இருக்கான் ஒரு பக்கம். அவன் அழுதானாலே எனக்கு வந்து சுத்தமா எதுவுமே வந்து மைண்ட்ல ஓடவே ஓடாது. அடுத்தது என்ன வேலை செய்யணும் அப்படின்றதே வந்து எனக்கு பிளாங்க் ஆயிடும் மைண்ட் அப்படியே. சுத்தமா ஒரு ஐடியாவும் இருக்காது. நான் இன்னைக்கு சமைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா காலையில இருந்து அழுதுட்டே இருந்தான். அவன பார்க்கறதுக்கு தான் வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்தது டைமு. பட் ஸ்டில் ஏதாச்சும் குக் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால தான் இத வந்து சமைச்சுட்டு இருந்தேன். நான் வந்து இத சமைக்கும்போது கூட அவன் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு நீங்களே பாருங்க. உட்காரு போ சாமி, அம்மா வரேன் போடி. டிவி எப்படி வரும் அதுல பாட்டு பாத்தீங்களா? இப்படிதான் வந்து காலையில இருந்து அழுதுட்டு இருந்தான். இது வந்து கொஞ்ச நெஞ்ச நேரம்லாம் இல்ல. காலையில அவன் கண்ண திறந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்குமே அவன் வந்து இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் இருந்தான். காலையில இருந்து அவன் அழுவுறது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ஒரு வேலையுமே ஓடாது. நான் வந்து அவன் கிச்சன்லயே வேற இருந்தான். நான் யூடியூப்லாம் இல்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவன தூக்கி வச்சுப்பேன். தூக்கி வச்சுட்டே வந்து சமைப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவான். பட் இப்போ வந்து வீடியோவும் ஷூட் பண்ணணும், கேமரா இருக்கு. நான் வந்து ஏதாவது கொஞ்சம் டைவர்ட் ஆனேன் அப்படின்னா, எதுலயாவது சுட்டுக்கிறதுக்கு வந்து நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து இப்போ தூக்குறது இல்ல. அதனால ரொம்ப கால புடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு நை நை நைன்னு அழுதுட்டே இருப்பான். அவன பார்க்கிறதா, இல்ல இத பார்க்கிறதா, இல்ல சமைக்கிறதா அப்படின்னு தெரியாம இன்னைக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாயிடுச்சு. அது இன்னும் கொஞ்ச நேரம் இதாகட்டும், கொஞ்சம் வந்து திக்காகட்டும் அப்படின்னா, அதுக்கு கூட அவன் விடல. "வா போலாம், வெளிய போலாம்" அப்படின்னு சொன்னான். ஸோ சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு நான் குக் பண்ணிட்டு வெளில போயிட்டேன். நல்லாருக்கா? நல்லாருக்கா? திரும்ப தாவா? போதும் போ. நெறையலாம் சாப்பிடக்கூடாது வயிறு நல்லா. கிட்ஸுக்கு வந்து இந்த வயசுல வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் மாதிரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அவன் அழறான் அப்டின்னா, ஃபுல் டேலாம் அழுதுட்டு இருக்க மாட்டான். ஒரு கேப்ஸ் இருக்கும். அவன் வந்து கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃபுல் பவர்ல வந்து அழுவான். அந்த மாரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து இவ்ளோ வேல பார்த்து, சரி ஓகே அழுதாலும் பரவால்ல நம்ம வந்து சமைக்கணும், அவனுக்கு வந்து ஊட்டணும் அப்டின்னு சொல்லி நான் இவ்ளோ வேல செஞ்சுட்டு வந்து, நான் அந்த சாப்பாட வந்து குடுத்தா 2 வாய் தான் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்டின்ட்டான். இப்போலாம் வந்து எது குடுத்தாலும் வேண்டாங்கிறது. புளிக்குழம்பு வேண்டாம், காய் பொரியல் வேண்டாம்.
எக்கு வேணாம், எதுவுமே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறமா அந்த எக்க வந்து நான் வந்து செஞ்சிருந்தேன்ல, அந்த எக்லயே வந்து ரைஸ் போட்டு கொஞ்சம் கீ போட்டு எக் ரைஸ் மாதிரி சாட்டே பண்ணி குடுத்தேன். ஸோ இந்த மாரி தான் நெறைய விஷயம் வந்து இன்னைக்கு மார்னிங்ல இருந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா அவன வந்து ஹேண்டில் பண்றதே வந்து நமக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் வேணும். நான் ஃபர்ஸ்ட்லாம் இந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருந்திருக்காது. பட் இப்போ வந்து இவன் கூட இருக்க இருக்க போக போக வந்து எனக்கே வந்து நெறைய பொறுமை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலையிலருந்து அவன் பண்ணது எல்லாமே வந்து நானே ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். காலையிலேயே அவ்வளோ வேலை செஞ்சு. பட் ஸ்டில் அவன் பண்ணது எல்லாமே வந்து பொறுமையா பொறுத்துட்டு, ஓகே இது வேணாமா? இது வேணுமா? அப்படின்னு சொல்லி நானே வந்து இது பண்ணிக்கிட்டேன். அண்ட் அத நெனச்சா எனக்கே வந்து ஒரே ப்ரவுடா இருக்கு. ஏன்னா இவ்ளோ பேஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா, எனக்கே வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கு. பாத்தீங்களா? 2 வாய் மட்டும் தான் சாப்பாடு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு எப்படி தள்ளி தள்ளி போறான் அப்படின்னு. எனக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துச்சு. இவ்ளோ வேலை செஞ்சதுக்கு சாப்பிடவே இல்ல அப்படின்னு. பட் என்ன பண்றது? நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏதாவது செஞ்சு குடுக்க முடியும். இல்லன்னா நானும் பசியில இருக்கேன். நான் சாப்பிடவும் இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சுரும். அதனால நான் வந்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன கூல் டவுன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து செஞ்சு ஊட்டிக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பப்புக்கு புளிக்குழம்பு, சாம்பார் அப்படின்னு எல்லாமே வந்து பிடிக்கும். நான் என்ன குடுக்குறேனோ அத வந்து சாப்ட்டுப்பான். இப்போ தான் வந்து இந்த மாரி நெறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து சொல்றது, இது வேணாம் அப்படின்னு அடம் பண்றது, இதெல்லாம் வந்து இப்போ தான் கத்துருக்கான். அதனால போக போக தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். குட்டி குழந்தையா இருக்கும்போதெல்லாம் கூட அவ்ளோ கஷ்டமா இருக்குல. இப்போ அவன் வளர வளர தான் நெறைய கஷ்டமா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் வந்து இப்படிதான் போச்சு. மார்னிங் லேட்டா ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் நெறைய விஷயம் நடந்து, அத வந்து நான் எப்படியோ வந்து சமாளிச்சு, ஒரு வழியா என்னோட டே வந்து இப்படிதான் போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.